புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் 50ஆம் ஆண்டு பொன் பெருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது. 10வது நாள் நிகழ்வாக பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இலங்கையின் திலகமாய் திகழ்ந்த பாத்திரம் கும்பகர்ணனா, வீடணனா, இந்திரஜித்தனா என்ற தலைப்பில் சென்னை சொல்லரசி பாரதி பாஸ்கர் நடுவராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவர் ராமச்சந்திரன், செயலாளர் பாரதி மற்றும் கம்பன் கழக உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்தார்கள். ஹார்ட் அட்டாக்ல அதிர்ச்சியில என்ன அதிர்ச்சின்னு தெரியும். அவர்கள் இந்த பெரியவர்கள் சகோதரி சொன்னது போல வேறும் விழுதுமாக இன்றைய தினம் விருட்சமாக இங்கே இருக்குமே காரணம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே 3வது தலைமுறையை சேர்ந்தவர்கள். வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆசான்யா அவர்களிடம் நேரடியாக மேடையை எப்படி அணுக வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்ட பெரும் பேச்சினை கடவுள் எனக்கு அளித்திருக்கிறார். ஆசான்யான சமயம் தமிழ் கடல் அல்லவா. நேரிலே அவரிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவரிடமிருந்து நிறைய பாடங்கள் எப்படி நிற்கணும். அதுல மேடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுட்டா கூட இன்னொருத்தர் பேசும்போது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறீங்க. அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப மேடையில் இருக்கிறவங்களுடைய கவனம் ஒரு நொடி தவறினால் கூட வார்த்தை தவறிடும். அதனால அதை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஆசிரியராக என் நெஞ்சத்தில் எப்போதும் எண்ணி போற்றுகின்ற கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், ஒரு மேடையில் எல்லாத்தையும் ஒரே மேடையில் சொல்லணும்னு நினைக்காத. அது அதுக்கு வேற மேடை வரும். சில பேர் கடைசி வாழ்வினுடைய கடைசி நிமிடம் மோதி பேசுவாங்க. நிறைய மேடை கிடைக்கும், ஒன்றும் அவசரப்படாது. இந்த பாடத்தை எல்லாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இல்ல என்ன ஆச்சரியம் பாருங்க, எங்க துறையிலேயே இல்லாத ஒருத்தர் அவருக்கு இருந்துதான் சமீபத்துல ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்ற பெரும் பாடம் வந்தது. ஆனா எங்க துறையிலே இல்லை. அவர் வேறு ஒரு துறையில ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். என்ன வேள்பாரி விழான்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன பேச வேண்டும் என்பதை படிப்பு சொல்லும். நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோமா, எப்படி பேச வேண்டும் என்பதை திறமை சொல்லும். எவ்வளவு பேச வேண்டும் என்பதை அரங்கம் சொல்லும். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பதை அனுபவம் சொல்லும் என்று சொன்னோம். நிஜமாவே நான் பிரமிச்சு போனேன். அது ரொம்ப ரத்தின சுருக்கமாக பேச. அதுல 4 சொன்னார் இல்ல, கவனிச்சு இல்ல 4ல 3வது ரொம்ப முக்கியம். எவ்வளவு பேசணும்ன்றத அரங்கம் தான் சொல்லணும். இப்ப நம்ம 4 வார்த்தை பேசணும்னு 7 பேர் வாழ்க்கை பார்த்தாங்கன்னா கிளம்ப போறாங்கன்னு அர்த்தம்.